ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். தாவேகாவோட தலைவர் விஜய் அவரோட அறிவிப்பின் பேர்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுக்க இருக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. எதை ஒட்டினா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எஸ்ஓபியை திருத்தணும், அதுக்கப்புறமேட்டு இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள்லாம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. குறிப்பா ஒரு முட்டாள் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு எண்டுக்கெல்லாம் போய் ஆதவர்ஜனா பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலே பயப்படாத எந்த திமுகவோட மிரட்டலுக்கு பயப்படாத ஒரே தலைவர் விஜய் தான் அப்படின்றதையும், அதான் அடுத்தது இன்னும் 5-6 நாள் தான், அதோட தமிழ்நாடோட ஆட்சி முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் விஜய் தான் வருவார். விஜய் கண்ட்ரோல்ல போலீஸ் வந்த பிறகு கரூர்ல இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே கரூர் இஷ்யூனால ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்ற மாரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல் கட்டமா இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவைக்கு ஆரம்பிச்சிலேருந்தே தற்கொலை வெற்றி கழகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை மணிக்கு ஒரு முறை இல்லை டெய்லி ஒரு முறை எப்படியாவது ஒரு தடவை நிரூபிச்சாதான் இவங்களுக்கு தூக்கமே வரும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட அறிவிப்பின் பேரில் இந்த போராட்டங்கள் நீங்கள் நடந்திருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திருக்கிறாங்க. இங்கே சென்னையிலையும் நடந்திருக்குது, திருவள்ளூர்லையும் நடந்திருக்குது. திருவள்ளூரில் ஃபெலிக்ஸ் பேசியிருக்காப்புல, சென்னையில் ஆதவர்ஜனா பேசியிருக்காப்புல. விஜய் எங்கே பேசினாருன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ கிட்ட வச்சு அங்கேயே அவர் கும்பிட்டு அங்கேயே போராட்டத்தை முடிச்சிட்டாருன்னு தெரியல. பனையூர்லே அவர் அமெரிக்காவில் இல்லை, இங்கே தான் இருக்காரு. உனக்கு உன் பெண்கள் மேலே உனக்கு உள்ள அக்கறை இருந்துச்சுன்னா, இல்லை ஜாதிவாரி கணக்கீடு மீது உனக்கு உண்மையில அக்கறை இருந்ததுன்னா, இல்லை இந்த எஸ்ஓபி உன் மேலே இருக்கிற பிரச்சனை, அது உன்னோட தற்கொலை கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாத உன் மேலே இருக்கிற கூட்டத்துக்காண்டி அதை கட்டுப்படுத்த அதை திருத்ததுக்காண்டியாவது ஒரு போராட்டம்னு வச்சுட்டு அதுக்காண்டி நீ வரணும். அதுக்கும் நீ வரல. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இவர் அறிவிப்பாராம், இவங்க மைக்க பிடிச்சி முட்டாள் முதல்வர் திட்டுவாங்க, கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறானுங்க. இதுல ஒரு முக்கியமான ஜோக் என்னன்னா, பெரிய விஷயம் என்னன்னா, இவங்களோட முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கீடு நடக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாப்புல. ஏண்டா தற்கூரி, உனக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, எலெக்ஷனே வரப்பொழுது. இப்ப தமிழ்நாடு அரசே நினைச்சாலும் உன் போராட்டத்துக்கு படிஞ்சு அரசே நடத்தணும்னு நினைச்சா கூட அதை நடத்த முடியாது. அப்படிதான் ஒரு வாரத்துல நீ ஓட்டர் ஐடியா மாத்த முடிய மாட்டேங்குது. இது எப்படின்னா எஸ்ஐஆர் பார்த்து கண்டுபிடிச்சு பாரு. எஸ்ஐஆர் ஒரு மாசத்துல முடிச்சிட்டாங்கல்ல, அதே மாதிரி எதையும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பாரு போல. ஏன்னா அவ்வளவுதான் அவரோட ஆள் வளர்ந்துருக்காப்புல. அந்த மூளை அளவு கொஞ்சம் சிறுசா தான் இருக்கும் போல. இப்போ சாதிவாரி கணக்கீடு இந்த நடத்தணும் அப்படின்னு அவ்வளோ ப்ரெஷர் போடுறாரு. சரி, இது முதல் ஜோக்கு முடிஞ்சது. நான் அடுத்த ஜோக் என்னன்னா, அதாவது பீகார்ல நிதிஷ்குமார் நடத்திருக்காரு. அவர் ஒரு நல்ல முதலமைச்சர். அந்த நல்ல முதலமைச்சர் யார் கூட இருக்கிறார் அப்படின்னா, இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் முதலமைச்சராகவே இல்லை, அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் யார் கூட இருக்கிறாரு அப்படின்னா பிஜேபி கூட. பிஜேபி யாருன்னா இவருக்கு கொள்கை எதிரி பிஜேபியுடன் இருக்கும் நிதிஷ்குமார் நல்ல முதலமைச்சர். அங்க சாதிவாரி கணக்கீடு நடத்திட்டாராம். அப்புறமா இங்க சித்தராமையா நடத்திட்டாரு. அதாவது பீகார்ல பாஜக முதல்வரான மாநிலங்கள்ல பீகாரும் ஒரு முக்கியமான மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்துல இப்ப பிஜேபி முதல்வராக போறாரு. அதுக்கு படியை போட்டு கார்பெட் போட்டு வர வச்சு உட்காரிச்சது நிதிஷ்குமார் தான். அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் நல்ல முதல்வர்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஆமா, சரி. இப்போ நிதிஷ்குமார் பண்ணார்ல, பண்ணி என்ன நடந்துச்சு? அந்த மக்களுக்கு ஏதாவது கிடைச்சதா சொல்லுங்க. இல்ல அதுல ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்ததுக்கானுங்க. எல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா பிளாஷ் நியூஸ் ஆச்சு. அது மட்டும் உண்டு. நிதிஷ்குமார் பேர் வாங்கிட்டாப்ல. அது ஒரு ஓட்டு அரசியல். இங்க எப்படி 10% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ட்டு எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நம்ம எடப்பாடி சொன்னாரு, அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு பண்ணிட்டாரு. கோர்ட் என்ன சொல்லிச்சு, ஏன்னா நீ பாட்டுக்கு சர்வே நெட் வருவேன், அதை வச்சு நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடணுமா, நீ கேட்டதுக்கெல்லாம் நான் கொடுத்துருமான்னு கோர்ட் செருப்பல் அடிக்காத குறையா சொல்லிச்சு. அதாவது தமிழ்நாடு அரசுல இருக்கிறவங்களுக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு, கலைஞருக்கும் சரி, இல்லை இப்ப இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த திமுகவுக்கும் சரி, இந்த திராவிட இயக்கமும் சரி, ஒரு 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 நெறியான ஒரு சமூக நீதி பார்வை உண்டு. அந்த பார்வையின்படி தான் இது கோர்ட்டுக்கு போனா. ஏன்னா செண்பகராமன் போன்றவர்கள் அப்பவே கேஸ் போட்டு இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராகலாம் இங்க பயங்கரமான வழக்குகள் நடத்திருக்காங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த சமூக நீதி விஷயத்துல எடுக்கிறேன்னா, அதுக்கு எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு செய்யறதுதான் ஒரு சரியான அரசியல். அதனால இவங்க இது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பணி. 1931 முதல்ல சென்சஸ் குறிப்பிடுறாரு. அதெல்லாம் தெரியுது அந்த ஆளுக்கு. அதான் சென்சஸ்னா என்னன்னு தெரியல, சர்வேனா என்னன்னு தெரியல. இதை பத்தி மு.க. ஸ்டாலின் சட்டசபையில விளக்கமா பேசிட்டாப்ல. அதாவது ஒரு சாதாரணமான பாமர மனிதன் யாருனாலும் காலையில நம்ம டீ கடையில, நம்ம ஊர்ல உட்காந்து டீ கடையில தினத்தந்தி பார்த்துட்டே பேசுவோம்ல, அவங்களுக்கு கூட தெரியும் சர்வேனா என்னது, சென்சஸ்னா என்னது. சர்வேங்கிறது ரெட் பிக்ஸ்ல மைக்க தூக்கிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போய் எடுத்துட்டு வரல, அது சர்வே. தேர்தல் கமிஷன் நடத்தி இருக்குல்ல, அது சென்சஸ் மாதிரி. அதாவது எது இப்போ இவர் தாவேக்க ஆட்சிக்கு வந்துடும், 30% 40% ஓட்டு வாங்கிறோம் அவர் பாட்டு அடிச்சு விடுறாருல, அது சர்வே. ஆனா ரிசல்ட் தேர்தல் கமிஷன் ஒரு அனௌன்ஸ் பண்ணும்ல, இதுதான்டா ரிசல்ட் அப்படின்னு சொல்ல, அதுதான் சென்சஸ். அது தேர்தல் கமிஷன் பண்ற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் தான் அதை பண்ண முடியும், அந்த சென்சஸை. ஆனா நீ இதை எடுன்னு 4 நாளைக்கு, இன்னும் 4 நாள்ல எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. இந்த நேரத்துல நீ எடு அப்படிங்கிறது இது அப்பட்டமான
ஒரு ஃபேக்கான அரசியல். அதுல என்ன அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா அது காரணம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுலயே அவர் சொல்லிட்டாரு, கொள்கை இல்லைன்னு மேடைக்கு முன்னாடி திட்டுறீங்களே சார், திட்டாதீங்க சார் ப்ளீஸ், எங்களோட கொள்கை இருக்கு சார், சாதி ஓரி கணக்கெடுப்புலாம் நாங்க கேட்கறோம் பாருங்க சார், என்ன திட்டாதீங்க சார். அவர் வந்து நீதி கட்சி தொடங்கினதுல இருந்து எப்படிலாம் வந்து இடஒதுக்கீடாக போராடி இருக்குது இங்க தமிழ்நாடு, இடஒதுக்கீடு வந்து காப்பாத்திருக்கு தமிழ்நாடுன்னு சொல்றாரு. ஆமா அதுலதான் அவர் அது சொல்லுவாரு, 1931 வந்து நீதி கட்சி வந்து ஒரு ஜீவோ கொண்டு வருது அப்படின்னு சொன்னாரு. டேய் என்னது கழுது மேய்க்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு நம்ம டக்குன்னு நிமிந்து பார்க்கல. 1951 இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்தியா முழுக்க ஓபிசில இருக்க SC/ST, என்னது ஓபிசில இருக்கிற SC/ST அப்படி பாஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி, ஓபிசில இருக்கிற SC/ST மக்களுக்கு அவன் பேச்சு பாருங்க. அதாவது ஆதவர்ஜுனா வந்து அதையும் எழுதிதான் வச்சிருக்காப்ல பக்கத்துல, அது பார்த்து தான் பேசுறாப்ல. அப்பவும் ஓபிசில இருக்க SC/ST அப்படின்னு பேசிட்டு போறாப்ல. அவ்வளவுதான், அவருக்கு வந்து அந்த பாயிண்ட சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கும் கொஞ்சம் வரலாறு தெரியும், எவனோ என்ன பொருள்னே தெரியாம தான் பேசி. ஆமா, எழுதி கொடுத்தாலும் எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அதை நம்ம எப்படியா சொல்லிடணும். அதாவது தலைவரும் அப்படிதான், பொதுச் செயலாளர் இவரும் அப்படிதான், மொத்தமே அப்படிதான். அந்த கூட்டமே தற்கூரி கூட்டம், தற்கூரி வெற்றி கழகம்னு அதனாலதான் பேர் வச்சிருக்குது. சரிதானே? அதுக்கப்புறமா அம்மையார் வந்து இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு அம்மையார் தான் கொண்டு வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. 69 கொண்டு வந்தது கலைஞர், 68 68% எம்ஜிஆர், 69 வந்து கலைஞர். அதுல ஒரு பிரச்சனை வர்றப்ப இவங்க அதை ஹோல்டு பண்ணணுங்க. ஏன்னா அவங்க வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் வந்து கிரிமினல் இதெல்லாம் ரிசர்வேஷன்ல கை வச்சு அடி வாங்கின வரலாறு இருக்கு. அதனால ஜெயலலிதா சுதாரிச்சுக்கிட்டாங்க அந்த நேரத்துல. அதை அவர் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர்றாரு. இதுல வந்து திமுக பத்தி எங்கேயுமே பேசல. ஆனா திராவிட இயக்கங்களும் திமுகவும் இந்த சமூக நீதி வரலாற்றுல, இடஒதுக்கீடு வரலாற்றுல அவங்களுக்கு ஒரு தனியான பெஞ்ச் மார்க்கே உண்டு. அதை யாருமே அடிச்சுக்க முடியாது. அதாவது அருந்ததி உள்ள இடஒதுக்கீடு வரைக்கும் இப்போ வரைக்கும் அது வந்து சுப்ரீம் கோர்ட் பேசிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கடந்துட்டு நேரம் அம்மையார் தூக்கிட்டு வந்து இவர் வச்சுக்காரு. அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல். விபி சிங்கை பத்தி பேசியிருந்தாரு. விபி சிங் தான் மண்டல் கமிஷனோட அந்த இடஒதுக்கீடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதனால பிஜேபி வந்து அவரோட ஆட்சியை வந்து கவிழ்க்குது. அதை பத்தி அவர் ரொம்ப சிறப்பா பேசுறாரு. அதுல அவர் மறைச்ச விஷயம் அப்படின்னா, அந்த மண்டல் கமிஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு விபி சிங் கூட துணையா நின்னது 2 பேர். ஒன்னு லாலு பிரசாத் யாதவ், இன்னொன்னு கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு நின்னாரு. அதுக்கு இன்னும் நினைவு கூறும் விதமாக இன்னைக்கு விபி சிங்க்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து செலவச்சிருக்காங்க. இங்க இருந்து அங்க யாரும் கலைஞர் சிலையை வச்சாங்களோ இல்லையோ, ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் சமூக நீதியை நிலைநாட்டின ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுல நினைவு கூர்ந்து செலவச்சது யாருன்னா அது திமுக தான். சோ இதை பத்தி பேசணும்னா உனக்கு அருகதே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? உன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அதுவும் நீ பெரியாரெல்லாம் கொள்கை தலைவர்னு எடுத்து கட் அவுட்லாம் வச்சுட்டு கூடவே சுத்திட்டு இருக்கிற. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? எத்தனையோ போராட்டங்களை நீ எப்போ ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். நீ கிரவுண்டுக்கே வரல, ரோட்டுக்கே வரல. இப்போ திடீர்னு வந்து எனக்கு கொள்கை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக நீ பேசிட்டு இருந்தா எப்படி மக்கள் நம்புவாங்க? ஆனா இப்படி இருக்கும்போதும் இவர் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் வந்து இதெல்லாம் என்னன்னு சிஎம்க்கு தெரியாது. அவர் வந்து நான் சேலஞ்ச் வெளிப்படையா சவால் விடுறேன். அவங்க டிவியா இருக்கட்டும், சன் டிவி கூட இருக்கட்டும், ஏற்பாடு பண்ணிட்டோம், நேரடியா வந்து வாதத்துக்கு நான் வரேன். அவரு முடியலையா, அவன் பையன் வந்து டிசிஎம் வரட்டும், உதயநிதி வரட்டும், நான் அவங்க கூட வாதிக்கிறேன். அப்படி ஒரு வேளை தோத்துறேன்னா நான் அரசியல் விட்டே வெளியேறேன் அப்படின்னு. நானே இப்ப இவ்வளவு நேரம் அவர் வந்து ஒரு பேசின ஒரு 2 நிமிஷம் பேச்சுல இருந்து இவ்வளவு கொட்டுன்னு கொட்டியிருக்கேன். சரியா? ஸ்டாலின் கூட எல்லாம் பேசுறதுக்கிட்டோம், உன் தலைவரை கூப்பிடு. சரியா? ஒரு பிரஸ் மீட்டு, சிங்கிள் பிரஸ் மீட்டு. சரியா? உனக்கு தெரிஞ்ச ஆளே கூட நீ கூப்பிடு, தேவையில்லை விடு. நீ காசு கொடுத்தே கூப்பிட்டு உட்கார வை, 4 கேள்வி கேட்கட்டும், அந்த ஆள் பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்புறேன் நீ உன் தலைவன் வந்து பயங்கரமான ஆளு, தைரியமான ஆளுன்னு. இப்போ ஸ்டாலின் வெளியில வராருன்னா, இப்போ அறிவாலயத்திலிருந்து வெளியில வரும்போது மைக்கு நீட்டினா அவருக்கு தோணுச்சுன்னா நின்று கட்டாயம் பிரஸ் மீட் கொடுத்துறாரு. அவசர வேலைகள் இல்ல, இந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னா அவர் போயிட்டே இருக்கிறாரு. அறிவிக்கப்படாத பிரஸ் மீட்டுகள் நடத்துறாரு. அறிவிக்கப்பட்டு நடத்துறது வேற, ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், இந்த கேள்விகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனா ஒரு விஷயத்த பேசிட்டு வெளியில வருவாங்க, மைக்கு நீட்டு நின்று பேசுறாரு. 41 பேர் செத்து கிடந்தாங்க, 41 பேர் உன்னை பார்க்கறதுக்கு வந்து செத்து போயிருந்தாங்க. இப்போ வந்து அவர் போகும்பொழுது 30 பேர் அப்படி இறந்துதா நியூஸ் ஸ்க்ரோல் போயிட்டு இருக்குது. அவர் கரூர்ல இருந்து கிளம்பும் பொழுது சார் 30 பேர் இறந்துருக்காங்கன்னப்போ வேகமா ஏற்படுவதற்கு ஓடி ஒளிஞ்சது வந்து விஜய். அப்படிதானே? இப்போ அப்படி ஒரு தலைவனை நீ வச்சுட்டு இன்னொருத்தரை பத்தி பேசுறது, தலைவனை விட்டுரு, டிஎம்கே ஒரு தொண்டனை கூட அவங்க பேசுறது வந்து அருகதே கிடையாது. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான, ஒரு தைரியம் இல்லாத, திராணி இல்லாத, தெம்பு இல்லாத, துப்பு இல்லாத ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இவர் இவ்வளவு தூரம் பேசுறது வந்து இதை எப்படி பார்க்க வேண்டியதுன்னா, அறிவற்ற கூட்டம் என்னன்னாலும் பேசும். அந்த மாதிரி ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காப்புல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற புதுசா தொடங்குற எல்லா கட்சியும் வந்து திமுக தான் மிரட்டி ஒண்ணு அது கூட சேர்த்துக்குது, இல்லைன்னா அந்த கட்சியை வந்து அழிச்சிருது, ஒரு தலைவர்களே வளர விடாம பண்ணிடுது. உதாரணத்துக்கு கமல் வந்து டிவி எல்லாம் உடைச்சாரு, ஆனா மறுபடியும் வந்து திமுக கூட்டணிக்கே போயிட்டாரு. வைகோ வந்து திமுக தான் வந்தாரு, இன்னைக்கு 4 சீட்டுக்காக நிக்கிறாரு. இப்படி எல்லா கட்சிகளும் வந்து திமுகவால அச்சுறுத்தப்படுது. ரஜினி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார், அவரு வந்து அரசியல் வரும்போது திமுகவோட மிரட்டலுக்கு பயந்து தான் அவர் அரசியலே விட்டார், அரசியல்வாதி விட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம்
ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு, நான் பதிவு பண்றேன் அப்படின்ற விமர்சனத்தை ஆதவஜனம். இல்லை, அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. தன்னோட சுயலாபம் அப்படி இல்லைன்னா சமூகம் சார்ந்த லாபம். சுயலாபம் உள்ளவன் அதுக்கு தக்கன கட்சியில் போய் சேருவான், அதுக்கு தக்கன பேரம் பேசுவான். சமூக நீதி, குறைந்தபட்சம் இந்த ஆட்சி இருந்தால் நாம வந்து வெளியில இருக்க ஒரு எதிரிட்டு நம்மளை காப்பாற்றிக்கலாம், ஆரியர்களிருந்து காப்பாற்றிக்கலாம், பாசிசத்திலிருந்து காப்பாற்றிக்கலாங்களா ஒரு கூட்டணியில சேர்றாங்க. அவ்வளவுதான் அதை பார்க்க முடியும். ரஜினிகாந்த் பத்தி பேசுறதுக்கு இன்னும் சொல்ல போனா மறுபடியும் வந்து ரஜினிகாந்த் பேசுறதுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, விஜய் மறுபடியும் தெருவில் கூட்டு திமுக மிரட்டலை எதிர்கொள்றதுக்கு மன வலிமை வந்து இவங்களுக்கு கிடையாது. அது இப்ப களத்துல ஒரே மன வலிமை வந்து விஜய் கிட்ட தான் இருக்கு. அதான் ரஜினி வச்சு நான் உதாரணம் சொன்னேன். அதாவது விஜய் நாம பேசலனாலும் இல்ல என் தலைவனை பத்தி நீங்க கூப்பிட்டு வந்து செருப்பால அடி அப்படின்னு சொல்றதுதான் ஆதவ ஒரிஜினா. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப ரஜினி எழுத்துட்டு இருக்காப்ல. ரஜினிகாந்த் நான் சின்ன வயசுல அந்த நேரத்துல எனக்கு நான் 10th படிச்சுட்டு போன நினைக்கிறேன். அந்த நேரத்துல வந்து ஜெயலலிதா தான் பவர்ஃபுல்லான சிஎம். ஜெயலலிதா வந்து பார்த்தா எல்லாம் மிரளுவாங்க. யாருனாலும் இன்னைக்கு நைட்டு ஐபிஎஸ் ஆபீஸ் வந்து நாளைக்கு காலைல எந்த இடத்துல இருப்பாருன்னு தெரியாது. எந்த அமைச்சர் எந்த அமைச்சர் எந்த இலக்காக்குன்னு போவாருன்னு தெரியாது, எங்க என்ன ஆவாருன்னு தெரியாது. அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஸ்ட்ராங்கான, அப்படிதான் சொல்லுவாங்க, இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு கொடூரத்தை வந்து இரும்பு பெண்மணி வச்சிருக்காங்கல்ல. அப்படி இருந்த சூழல்ல மைக்க பிடிச்சு இந்த கவர்மெண்ட் தொடர்ந்ததுன்னா ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போதே தைரியமா பேசினது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த இடத்துல நான் கட்டாயம் சொல்லிக்கலாம். அவர் வந்து அரசியல இருந்து வாரன்ட்டு விளங்கினதுலாம் கோலத்தனம்னு சொல்லுவாங்க. அவர் நெளிவு சுழிவா தப்பிச்சிட்டாருன்னு நான் சொல்லணும். ஏன்னா அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் காவிகள் அடிச்சப்போ அவரே வந்து பேட்டியில் சொல்றாரு, திருவள்ளுவர் வந்து எந்த ஜாதி மதம் எதுலையுமே கொண்டு வர முடியாது, அவருக்கு எப்படி காவிகள் அடிக்காங்களோ அதே மாதிரி என்னையும் ஒரு 4 வருஷமா எனக்கு கலர் அடிக்க பார்த்தாங்க, நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு ஓப்பனா பிஜேபியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாரு. அதாவது அவர் கட்சி எப்படியாவது கொண்டு வந்துருன்னு துக்ளக் குருமூர்த்தி மூலமா நிறைய பண்ணாங்க. ஆனா அதுக்கும் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க மனைவி மூலியமாக கிச்சன் கேபினெட் ஒரு பெரிய விஷயமாச்சே, அது மூலமா பண்ணிருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து தெளிவா என் ரசிகர்களை நான் ஏமாற்ற விரும்பல. கொரோனா சமயத்துல ஒரு அறிக்கை விட்டாரு, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை நம்பி இன்னும் 4 பேர் பயணிக்கிறீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு நான் வந்து கெடுதல் விளைவிக்கணும்னு நேர்மையாகவும் பேசியிருக்காப்ல. இந்த இடத்துல தைரியமா சிஎம் முன்னாடியே போயஸ் கார்டர்ல தான் இருந்தாங்க, பக்கத்து வீடு தான், என்னன்னாலும் நடக்கும். ஏன்னா ஆசிட் வீச்சு, இன்னும் கோர்ட்ல தூக்கி காட்டுறது, இந்த மாதிரி பலவிதமான அசிங்கங்கள்லாம் நேர்ந்த அந்த சமயத்துல இவர் தைரியமா இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தைரியமா பேசினார். நீ என்ன செஞ்ச? தலைவா படம் ரிலீஸ் ஆறப்ப நீ என்ன செஞ்ச? கொடநாட்டுல போய் இப்படி நின்ன, கரெக்ட் தானே? எவ்வளவு நேரம் நின்ன? நீ நேர்ல எல்லாம் பேசல, தலைவான் டைட்டில் வச்சு ஒரு படத்தை விட்டதுக்கு நீ இப்படி நின்ன. நீ துணிச்சலை பத்தி பேசுற. ஆதவ ஒரிஜினா நீ எதுக்கு பழசெல்லாம் கிளற? ஏதோ ஒன்று அவர் பனையூர்ல ஒரு போட்டோ வச்சு யாருக்கோ மாலையை போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல என் தலைவர் நீ அடி, நான் ரஜினிகாந்த பேசுறேன். ஐயா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து ரஜினி ரசிகர்கள் தான். அதாவது அரசியல் வேற, ரஜினி ரசிகர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டைலு, இந்த சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் விஜய்க்கு வரவே வராது. ஆக நீ தேவையே இல்லாம ரஜினிகாந்தை இழுத்து வச்சு நீ வந்து விஜய்க்கு செருப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்க. அதான் உண்மை. ஃபெலிக்ஸ் அவர் வந்து திருவள்ளூர்ல பேசுறாரு, தேசிய செய்தி தொடர்பாளர். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேற எந்த கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் இப்படி வருமா? நேற்று நைட்டு தான் எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த இடத்துக்கு போங்க, இந்த லொகேஷன் அமிச்சாங்க, போய் ஆர்ப்பாட்டத்துல பேசணும்னு சொல்லி. ஆனா வந்து காலில் வந்து பார்த்தா இவ்வளவு கூட்டம் இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் மொத்தமா சேர்ந்து நடத்தினா கூட 3 ரூபா வந்து கூட்டம் தாண்டாது. ஏன் இப்படி வராங்கன்னா, ஒரு அம்மாவை விட்டு ஒரு குழந்தைய வந்து அம்மாவை விட்டு 10 நாள் பிரிச்சு வைங்க, 10 நாள் கழிச்சு அந்த அம்மாவை குழந்தை பார்த்துச்சுன்னா எப்படி வரும்? அம்மா கிட்ட பாசமா ஓடி ஒரு அம்மானு. அந்த மாரிதான் எங்க தலைவரை பார்த்து, தளபதியை பார்த்து இவ்வளவு கூட்டம் வருது. இந்த கூட்டம் வந்து இவங்களுக்கு முடியாது, இவங்க கோட்டரும் கோழி பிரியாணியும் கூட்டம் தான் வரும், அது இவ்வளவு கம்மியா தான் வரும். ஒரு தாய் பாசம் தான் விஜய் இவ்வளவு கூட்டம் கூடுறதுன்றாரு. தாய் பாசத்தை பேச ரொம்ப சென்டிமெண்டா பேசினாப்ல, நானும் பார்த்தேன். அதுல வந்து அவர் தன்னை சிறந்த பேச்சாளர் கூட மறந்துருக்கலாம். நான் பாரு இந்த மக்கள் மத்தியில இவ்வளவு அழகா பேசுறேன்னு. ஒரு தாய்ப்பாசத்தை பற்றி உதாரணம் எடுத்துக்கணும். இப்போ உங்கள் அம்மா உங்களை ஒரு கடைக்கு கூட்டு போயிருக்காங்க, இல்லை ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது, நீங்கள் உங்கள் குழந்தை அப்படி தானே உங்களை விட்டுட்டு போயிருக்காங்களா? நீங்கள் வந்து அது வரைக்கும் உங்கள் அம்மாவை ரொம்ப சாஃப்டாக பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அவங்க வந்து அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. வீட்டில் கணவர்கிட்ட அடி வாங்கியிருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டார சண்டை போட்டால் கூட அமைதியாக கேட்டு போவாங்க. ஆனால் தான் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, தன்னுடைய வாரிசுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவ்வளோ செலுத்து நிற்பாங்க. அவங்க சண்டை போடுறாங்களோ இல்லையோ, காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்வாங்க.
உன்னை பார்க்க வந்தாங்க. தாய் தானே நீ, உன்னை பார்க்கறதுக்கு கரூர்ல லட்சமா 25,000 பேர் வந்தாங்க. 15,000 பேர் அதுக்கு முந்தின நாள் வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 10,000 பேர் கூட்டிட்டாங்க. அவ்வளவுதானே. அங்க வந்து உன் கண்ணு முன்னாடி விழுந்து இறந்து போனாங்க. நீ இறந்து போனது தெரியாத மாதிரி நீ மைக்ல வந்து பேசிட்டு ஓடி போன 4 மணி நேரத்துல 41 உயிர் நீ வாங்கின. கரெக்டு தானே? எந்த தாய் அப்படி வாங்கியிருக்கா சொல்லுங்க? எந்த தாய் தான் கண்ணு முன்னாடி தான் குழந்தை இறந்து போய் விட்டுட்டு போயிருக்கா சொல்லுங்க? அப்படி இருந்தா தாயா இருந்திருக்காங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. தாயை விடுங்க, சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க ஒரு மிருகத்தை எடுத்துக்கோங்க, கோழி எடுத்துக்கோங்க, பருந்து எடுத்துக்கோங்க, எதனால எடுத்துக்கோங்க, தன்னுடைய குழந்தைய வந்து தான் உயிருக்கு மேல பாதுகாக்கும். இவனுக்கு தான் உயிர் மேல அக்கறை கிடையாது, வேற யார் மேலேயும் அக்கறை கிடையாது. இது ஒரு விதமான சைக்கோ பிறவி. அந்த சைக்கோத்தனத்தை தாய்மார்களோடு ஒப்பிட்டு, தாய்ப்பாசத்தோடு ஒப்பிட்டு மொத்த தாய்மார்களையும் ஃபெலிக்ஸ் வந்து கேவலப்படுத்திருக்காப்புல. இதுல இவர் வரை 25 வருஷம் ஜேர்னலிஸ்ட்ல இருந்தாராம். 3 ரோக்கு மேல இத்தனை கட்சி கூட்டம் வச்சும் வந்து தாண்டாதான். ஏன்னா எத்தனை லட்சம் பேரை வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட கிரவுண்டு கேடர் உண்டு. சரியா? அது கோழியை கொடுத்தாங்க, கோட்டரை கொடுத்தாங்களாம் வேற. சரிதானே? இப்ப ஒரு ஒன்றியத்துக்கும் போராட்டம் நடத்துவாங்கல்ல. ஒரு ஒன்றியத்துல இப்ப கூட ரீசெண்டா அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்துல கை வச்சாங்களே பிஜேபி, அதுக்கு வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 இடத்துல போராட்டம் நடத்திருக்காங்க திமுக. நீ வந்து விஜய்ங்கிற ஒரு நடிகனை முன்னாடி வச்சு அந்த ஏமூர்ல கரூர்ல ஒரு கிராமத்துல 5 பேர் இறந்து போனாங்க. அந்த ஊர்ல நீ தான் ஆட்டோ அமுத்தி கூட்டு போன, டெம்போ அமுத்தி கூட்டு போன. அந்த டிரைவர் வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்களும் நானும் தான் கரூர் போனோம். அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ல என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணோம், அங்க வந்து 12 மணிக்கே வருவார் அப்படின்னு சொல்லி அப்பவே டெம்போ அமுத்தி அந்த ஊர்ல இருந்து கூட்டு போனாங்க. இல்லைன்னா அந்த ஊர்ல இருந்தெல்லாம் அவ்வளவு தூரம் போய் யாரும் போய் விஜயை பார்க்க போறது இல்லை. கூட்டு போனிய அவனுக்கு ஏதாவது தண்ணி கொடுத்தியா? அதுவும் 12 மணிக்கு வருவார் அப்படின்னு பொய்யா வேற பரப்பி விட்டாச்சு. இன்ஸ்டாகிராம்ல பரப்பி விட்ட புஷி ஆனந்த் முந்தின நாளே பேட்டிலையும் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் இதுதான் 12 மணிக்கு வருவாரு இல்ல 3 மணிக்கு வருவாரு அப்படின்னு. 12 மணிக்கே கொண்டு போய் விட்ட. அந்த மொட்டை வெயில தண்ணியும் கொடுக்காம, சாப்பாடும் கொடுக்காம, அதுக்குண்டான எந்த வசதியும் இல்லாம, அது குறித்த கவலையும் இல்லாம, அதாவது தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சுதான் கவலைப்பட்டிருப்பல, அது கூட இல்லாம சொரணையே இல்லாம இருந்துட்டு நீ குவாட்ரு கோழி பிரியாணி எல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அப்படி வாங்கி கொடுத்தா கூட வாங்கி கொடுத்து நல்லதுதான். இப்போ கூட விருதுநகர் மாநாட்டில் நடந்துச்சு டிஎம்கே மாநாடு. அதில் ஒவ்வொரு சீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு, அப்புறமா ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஒரு ஜூஸ் பாட்டில், இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அதுவும் வெயிலில் தான் நடக்குது. ஆனால் ஒரு 3 மணி நேரம் ஃபிக்ஸ் டைம் வந்தாங்க, முடிச்சாங்க, போனாங்க. அங்கே எந்த கலவரமும் நடக்கல. இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சீங்க எத்தனை வருஷமா இங்கே வந்து கூட்டங்கள் நடந்துட்டு இருக்குது, எத்தனை பேர் இப்படி இறந்து போனாங்க. உன் கூட்டத்துல நடந்திருக்குது, அதுக்கு நீ தான் காரணம். இல்ல, அவரே ஆர்தவஜனாவும் அதை பத்தி பேசும்போது சொல்றாரு, எல்லா இடங்களையும் கூட்டம் நடந்தது, எந்த கூட்டத்திலயும் வந்து செருப்பு வீசலையா, ஏன் கரூர்ல மட்டும் வீசணும்? இது வந்து ஸ்டாலின் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டுறதை பார்த்து பயந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ சிபிஐ பாருங்க, ஒருத்தனா விசாரிக்கிறோம், கொஞ்ச நாள்ல உண்மை விளையாடும். பிலிக்ஸ் எல்லாரும் தான் சொல்றோம், கொஞ்ச நாள்ல உண்மை வரும். தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இதுல இருக்கு எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே. அதாவது தளபதி ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கு. என்னமோ இவங்க ஸ்டேட் போலீஸ் வந்து இவங்க வந்தது உடனே கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்லல, அவங்களுக்கு ஒரு கற்பனையான ஒரு உலகம் இருக்கு, அதுல அவங்க என்னன்னாலும் பேசிக்கலாம். அது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தான் மேட்ரு. சரிங்களா? இப்போ அன்னைக்கு கரூர் விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, செருப்பு வந்தது எதுக்கு வந்துச்சு? செந்தில் பாலாஜி வச்சு பேசுனதுக்காக இல்ல, டேய் செத்து கிடக்குறாங்கடா, டேய் தண்ணி கூடுறா அப்படின்னு தூக்கி செருப்பு அடிச்சு எரிஞ்சாங்க. ஏன்னா இல்ல, யாராவது ஒரு எதிரி வந்து கூட்டத்துல இருந்து செருப்பு எடுத்து எரிஞ்சா கூட இருக்கிற ரசிகர்கள் விட்டுருவாங்களா? முடியுமா? அப்படி உன்னோட கேரவன்ல தான் எல்லா பக்கமும் சிசிடிவி வச்சிருக்கேன். இதுவே வந்துருச்சு, செருப்பு தூக்கி அடிச்சது, அப்ப வந்து சாவறாங்கன்னு கை காட்டுறது, அந்த எல்லா வீடியோ வந்துருச்சு தானே. அப்படி இருக்கும் பொழுது இன்னும், அதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும், மனசுன்னு ஒண்ணு இருக்கணும், அதுல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும், அதுல கொஞ்சம் நீதி நேர்மன் இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு சரீர பிண்டங்கள் தான் இந்த ஆதவர்ஜனா, ஃபெலிக்ஸ் தான். அவங்க வாயில இருந்து உண்மைங்கிறது வரவே வராது. ஏன்னா இங்க ஒண்ணும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை நான் ஒரு இந்த செந்தில் பாலாஜி அதெல்லாம் பண்ணலன்னா ஏன் பயப்படுறாரு, போக மாட்டேன்றாரு? இப்ப சம்மன் இருக்குல்ல, இப்ப மெயிலே அமிச்சிட்டாங்க, எங்க தலைவர் 2 தடவை கூப்பிட்டாங்க, 2 தடவை கெத்தா போய் உட்காந்து பேசிட்டு வந்தாரு. கெத்தா அப்படி சொன்னாங்க. மானங்கிட்டமா தான் இருப்பானுங்க போலங்க. ஏன்னா போய் 6 மணி நேரம் உட்கார வச்சிருந்துருக்காங்க. எதுக்கு உட்கார வச்சாங்களாம்? நீயே சொல்ற, அதாவது ஏசி ரூம்ல உட்கார வச்சு அப்புறமா தண்ணியை நிறைய குடுக்க வச்சு ஒண்ணு கூட போடாம வச்சு ஃபெலிக்ஸ் எப்படி சொல்றாரு இது அவரு? இல்ல, தலைவர்கிட்ட இருந்து அனுபவத்தை தலைவர்கிட்ட கேட்டிருப்பாரு. சார் ஒரு பேட்டி எடுத்துக்கிறேன், உங்க அனுபவத்தை சொல்லுங்கன்னு எடுத்து வச்சிருப்பாரு. செந்தில் பாலாஜி வந்து முதல் முறையா சிபிஐ பார்க்கல, முதல் முறையாக போலீஸை பார்க்கல, முதல் முறையாக ஜெயிலுக்கும் போகல. சரிதானே? அவரு என்ன சொன்னாரு, 14ஆம் தேதி நான் போறேன்,
என்ன ஹாஸ்பிட்டல் போனதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஏடிஎம்கேலேருந்து விஜயபாஸ்கரும் வந்தாரு, ஏகப்பட்ட நிர்வாகிகள் வந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் கொடுப்பாங்கன்னு ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்காரு. அதை உடனே இவங்க கெக்கப்பக்கன்னு ஃபெலிக்ஸ் வந்து பேசிட்டு இருக்காப்புல. அவரை பொறுத்தவரையில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு 2 பாடி லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கேடி ராகவன், பானு கோம்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கோவமே படாம ஆனா ஒரு மாதிரி நைச்சியமா அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா செம்ம தடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஃபெலிக்ஸ் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கெக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டே பேசுவாப்ல. அதாவது நான் வந்து அவரே சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. ஆமா, அவரே சொல்லிட்டு அவரே சிரிப்பார். அதாவது நான் வந்து உன்னை கவுண்டர் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு. இந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்து அணுகிறது தான் அது. கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க அதற்கு முழு பொறுப்பு வந்து விஜய் தாங்கிறதுக்கு ஆணித்தரமாக நியூஸ் 18ல ஒரு ஆவணமே போட்டிருக்காங்க. ஒரு 26 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ. அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தலைகளை நின்றுட்டு இருக்காராம் ஆதவ அர்ஜுனா. 4 மணி நேரம் 41 உயிர்கள் கரூர் துயர கதைன்னு நீங்க இப்ப பார்த்தாலும் தேடி பார்த்தாலும் கிடைக்கும். அதுல போனீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த இது வேண்டாம், அதுல உள்ள ஃபுட்டேஜ் தான். யாரும் வந்து புதுசா வந்து அந்த ஃபுட்டேஜ் சேர்க்கல. அதுல உள்ள ஃபுட்டேஜ் அங்க நடந்தது அப்படியே ஆவணமா இருக்குது. யாருனாலும் பாருங்க. அதற்கப்புறமும் எவனாவது வந்து விஜயை நம்பினாலோ இல்ல ஆதவர்ஜனை நம்பினாலோ இல்ல ஃபெலிக்ஸ் நேரட்டிவ் நம்பினாலோ அவன் வந்து தற்கூரியில இருக்க வேண்டியது. அங்கதான் இருக்கணும், அவன் வேற எங்கேயும் போக வேண்டாம். அப்படியே தாவைக்குள்ள இருந்துக்க வேண்டியதான். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களை பார்த்து தான் திமுக எல்லாத்தையும் காப்பி அடிக்குது. விஜய் வந்து மாநாட்டில் வந்து ரேம்ப் வாக் போட்டால் அதே மாதிரி ரேங்க் வாக் போடுது. துண்டு வந்து விசிறாங்க, துண்டை போட்டுக்கிறாங்க, துண்டை விசிறி தூக்கி போடுறாங்கன்னா அதே மாதிரி முதல்வர் பண்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த திமுக கூட்டத்தில் வந்து துண்டை போட்டுன்னு எல்லாம் வந்தாங்க, இப்போதான் வந்து விஜயை பார்த்து எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நடந்து போவேன், எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க சிலர், ஒரு ரிலேஷன் பார்த்துட்டு உன் பையன் மாதிரியே நடந்து போறீங்கம்பாங்க. நான் கூப்பிட்டு சொல்லுவேன், இல்லை நான் தான் முதல்ல பிறந்தேன், என்னப்பா தான் அவன் நடக்கிறான் அப்படிம்பேன். அந்த மாதிரி டிஎம்கே பறந்து 75 வருஷம் ஆச்சு, சரிதானே? அதுல இந்த தோலுக்குள்ள துண்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. தோல்ல இருக்கிற துண்டுங்கிறது அது துண்டு கிடையாது, அது வந்து சுயமரியாதை, அப்படிதானே? முன்னாடி கும்புரசாமி நீங்க வச்சுட்டு இருந்த துண்டு, அப்படிதானே? அது வந்து இந்த பெரியார் ஆகட்டும் இல்ல நீதி கட்சிகளாகட்டும், அதற்கு பின்னாடி வந்த கலைஞராகட்டும் அண்ணாவாகட்டும், இவர்கள்லாம் நடத்திய போராட்டங்கள்ல தான் அந்த இங்க கக்கத்துல இருந்த துண்டு தோலுக்கு வந்துச்சு. செருப்பு போடாம நடந்த எங்க பாட்டை வந்து அப்புறமா செருப்பு போட்டு நடக்க ஆரம்பிச்சான், அப்படிதானே? அதை வந்து அசால்ட்டா உட்காந்துட்டு டீல் பண்றாங்க. அதாவது 10 ரூபாய்க்கு பாண்டி பஜார்ல இருக்கிற விற்கிற துண்டுமா இருக்கு, டிசைன் சரியில்லை, அது இதுன்னு. அது டிசைன் கிடையாதுங்க, அது சுயமரியாதை. அவ்வளவு கேவலமா வந்து ஃபெலிக்ஸ் வந்து ஒரு கண்ணாடி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காப்ப. கொண்ட வளர்ந்த அளவுக்கு அவருக்கு வந்து மண்டல எதுவும் இல்லை, அதான் உண்மை. இந்த வரலாறு தெரியல, வரலாறு தெரிஞ்சாலும் அவர் வந்து அதை பேச மாட்டாரு. ஏன்னா அவருக்குள்ள இருக்குது வந்து ஒரு கன்னிங்கான மைண்ட் செட்டு, என்னை வந்து திமுக அடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த செருப்பு போடுறதுல இருந்து தோல்ல துண்டு போடுறதுல இருந்து அது எல்லாமே சுயமரியாதை அடையாளம். நீ வந்து மத்தவங்களுக்கு தான், வேற யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம். மாம்பழம் மாமி இவங்க உமானந்த கிட்ட போய் கேட்டா தெரிஞ்சிடும் அது எவ்வளவு இரிட்டேஷனான விஷயம் அவங்களுக்கு. அந்த தோல்ல துண்டு போடுறது நிப்பாட்டுங்க, அது திமுக கல்ச்சர். திமுக தான் கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் துண்டு, எல்லாருக்கும் ஏன் துண்டு போடணும்னு, ஏன் அந்த துண்டை போடக்கூடாது, ஏன் திமுக அதை போட்டதுன்றத விளக்கத்தை அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஆமா, நீ தான் அங்க இருந்து பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறே தவிர அவங்க யாரும் காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அடிச்சாலும் மற்ற ஸ்டேட்ல மற்ற கட்சிக்காரன் வந்து ஒரு துண்டு போடுறான்னா அது ஜஸ்ட் ஒரு துண்டு, அவங்களுக்கு தான் அவ்வளவுதான் அந்த சமூக நீதி பார்வை உண்டு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும், அதுக்கு பின்னாடி திராவிட இயக்கங்கள் இருக்கும். அது வந்து அந்த துண்டுல இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து ரேம்ப் வாக் நடந்ததை வந்து இவர் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சு பண்றதா சொல்றாரு. 2021 அதே சிறுகனூர்ல ஸ்டாலின் ஏற்கனவே அதே இடத்துல நடந்துட்டாரு. இப்ப காப்பி அடிக்கிறத பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு ஏதாவது அருகதை இருக்குதா? அவர் நடிச்ச படங்கள் மொத்தமும் காப்பி தான், சரிதானே? அவர் வந்து எந்த படம் நடித்தாலும் அது கில்லில இருந்து இப்போ வரைக்கும் எல்லா படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல இருந்து எடுத்திருப்பாரு. இன்னும் சொந்த வாழ்க்கையில இருந்து கூட காப்பி அடிக்கும். ஜனநாயகனே வந்து இப்போ தெலுங்கு படம் தெரியுமா? ஆமா, அது தெலுங்குல, அது யாரு நம்ம பாலையாவா அவர் பேர், என்னமோ பெரிய பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ, அந்த படத்தை தான் காப்பி அடிச்சிருக்காரு. அவரை பார்த்தா நம்ம காமெடியை பார்ப்போம், அதை தான் இவர் எடுத்து வச்சிருக்காரு. அதை விடுங்க, அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த கூட காப்பி அடிச்சு லியோ படத்துல வச்சுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால காப்பி அடிக்கிறத பத்தி விஜய்க்கு பேசுறதுக்கு அருகதே இல்லை, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு தகுதியே இல்லை. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டு இருக்குது. கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருந்தால்தான் இந்த மாதிரி 2 வயசு குழந்தைங்க கூட பார்க்காம, பூதாட்டின்னு கூட பார்க்காம இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்குதுன்ற முரசத்தை வைக்கிறாங்க. இதை ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்க்குது. வெறும் கூட்டணியை ஃபார்ம் பண்றதுல மட்டும் தான் அவங்க கவனம் இருக்குதே தவிர மக்கள் வாழ்க்கையை பத்தி கவனம் இல்லைன்றாங்க. நீங்க அதுல வந்து ஆதவர்ஜன பேச்சை நீங்க கவனிச்சீங்கன்னா, டெல்லியில நிர்பயா வந்து ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டால் அங்க ஆட்சி மாற்றமே நடந்தது அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டாரு. அதோட மிச்ச வார்த்தை நிஜமா உண்மை சொல்லுங்க,
ஏன்டா இங்க எத்தனையோ ரேப் நடக்குது, ஏன்டா இங்க ஆட்சி மாற்றம் நடக்க மாட்டேங்குது? யோசிக்கிறதுல தப்பு இல்ல. அதான் அவனுக்கு என்னன்னா இன்னும் ரேப் நடக்கணும், மக்கள் வந்து அதாவது பெண்கள் மீதான அக்கறை கிடையாது. இது ஏதாவது பாதிக்கப்படணும், அதை சட்டம் ஒழுங்கு சீரழிவுன்னு சொல்லணும். ஆக்சுவலி என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து 2023 வந்திருக்கு, அதை பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. அதில் வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி பல கிரிட்டீரியாலாம் அவங்க வந்து சர்வே எடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுக்குது. அது என்சிஆர்பி யாரு? ஒன்றிய அரசு கொடுக்குது. தமிழ்நாட்டில் வந்து 23. அதே நீங்கள் வந்து நேஷனல் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 66. இன்னும் ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாதிரிலாம் ஸ்டேட் போனீங்கன்னா, ஏது நம்ம கொள்கை எதிரி பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா டபுள், இதை விட குற்றங்கள் வந்து டபுளாக இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு உள்துறை செயலர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க வித் இந்த டிஜிபி போலீஸோட சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 2021 2026 எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிற டேட்டாஸையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த 2023 ரிப்போர்ட் படி பார்த்தாலும் அதுலேயும் போதைப் பொருள் கணக்கு வந்து கூடி இருக்குது. 5000 10,000 கேஸ் இருக்குது, டபுளாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, போதைப் பொருள் விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் முடுக்கி விடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இவங்க தேடினதில் அதிகமாக குற்றவாளிகள் சிக்கியிருக்காங்க. 2022 2023 ஒரு 2.5% குறையுது. எதனால குறையுதுன்னா, இது வந்து அந்த உச்சபட்சத்தை இடத்த பிடிச்சிருக்குது, அப்புறம் அப்படியே மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னும் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்தியாவில் வந்து சென்னை மெட்ரோ சிட்டியில் பெஸ்ட்டு, ப்ளஸ் கோயம்புத்தூரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, டாப் 10 தான் இருக்குது. அதுபோக மற்ற ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே வந்து பெண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க. 146 பெண்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போகிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இத்தனை பெண்கள் இப்போ வெளியில் வராங்களா? எப்படி வராங்க? இவ்வளோ பயம் இருந்தால் அப்படிலாம் வர முடியாது. இதே நீங்கள் யூபி, இங்கே ஹரியானா, எம்பி, பீகார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. 71% உயர்கல்வி, அதில் அதிகம் வந்து 80% என்னவோ பெண்கள் தான் படிக்க வராங்க. எப்படி வராங்க? அங்கொன்றும் இங்கொன்றும் சில சம்பவங்கள் நடக்குது, அது நடக்கவே கூடாது தான். ஆனால் அதை வைத்து கொண்டு மொத்தமா நீ ரவுண்டு கட்டுறல, அது தப்பு. இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா உனக்கு சமூக அக்கறையே கிடையாது, உனக்கு எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டோட வரலாறும் தெரியாது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நாடு எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது, பீகார் எப்படி இருக்குது, யூபி எப்படி இருக்குது. இப்போ இதுல இங்க என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நீ வந்து ஒரு உருப்படியான ஒரு எதிர்கட்சியா எதிரில் இருந்துட்டு நீ பேசுறேன்னா அப்படி இல்லை. உன்னை பொறுத்தவரையில் ஏதாவது குற்றம் சாட்டணும், அரசியல் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வேகாது, ஏன்னா மக்கள் வந்து படிச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.